நேம் சொல்லுங்க. என் பேரு ராதா. ராதாமா, எங்க இருந்து வரீங்க? கொளத்தூர். கொளத்தூர். உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுது? 48. 48 ஆகுது. நீங்க என்ன பிரச்சனைக்காக சராக்கேருக்கு வந்தீங்க? பேக் பெயின், முட்டி வலி. பேக் பெயின், முட்டி வலி, கால் மரத்து போகுது, கை கால் வந்து மரத்து போகுது. நம்ம தூங்கி எழுந்துட்டா காலையில எழுந்துற போது பெட்டில இருந்து கீழே காலை வைக்க முடியாது. ஓகே, காலையில வைக்க முடியாது. பேலன்ஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே, 5 minutes உட்கார்ந்து இருந்தேன். அதுக்கப்புறமா நான் எழுந்து வந்தேன். ஓகே, அந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாமே எவ்வளவு அப்புறமா ஸ்டெப் எடுத்து வைக்கும் அங்க பிடிக்கிற மாதிரியே இருக்கும். ஓகே, மூவ் பண்ண முடியாது, பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது. ஓகே, சோ தசை பிடிப்பு மாதிரி புடிச்சுக்கும், மசில்ஸ் கேட்ச் அந்த மாதிரி. இது எல்லாமே 2 இயர்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி எனக்கு மசில்ஸ் பெயின் இருந்துச்சு. ஓகே, இந்த பேக் சைடு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொஞ்ச நாள் எடுத்துக்கிறேன். 15 days பிசியோதெரபி. அது 1 year பிஃபோர் 2 years இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அது கிளியர் ஆச்சு. எப்போது வரும் அந்த மசில் அப்படியே பிடிச்ச அந்த பெயின் இங்க வரைக்கும் வர மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த 2 இயர்ஸ்ல நீங்க ஹெல்த்துக்காக என்னென்ன செலவு பண்ணிருக்கீங்க? எங்கெல்லாம் போயிருக்கீங்க? மெயினா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஓகே, நியூரோதெரபி, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, ஒரு 1 month அது 2 years பிஃபோர் ஓகே, நியூரோதெரபி பண்ணிருந்தேன். மெடிசின் எடுக்கல. அவங்க அந்த பிரஷர் பாயிண்ட் நியூரோ. சோ என்ன மாதிரி பண்ணுவாங்க உங்களுக்கு? அவங்க அந்த பிரஷர் கொடுக்கும், கை கால் பிரஷர் கொடுக்கும். 1 month. ஓகே, அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? அதுக்கு டெய்லி 300. ஒரு டேக்கு வந்து 300 செலவு. 2 years பிஃபோரா பண்ணேன். ஓகே, அது ஒரு மாசம் பண்ணேன். 6000 ஆயிடுச்சு. 6000 1 hour ட்ரீட்மெண்ட். ஓகே, எங்களுக்கு இந்த 6000 செலவு பண்ணியும் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுத்தேன். போயிட்டு அந்த மாதிரி கண்டினியூ பண்ண சொன்னாங்க. ஓகே, இந்த மாதிரி முத்ராக்கு அது கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 1 year டெஸ்ட் பண்ணல தைராய்டு ப்ராப்ளத்துக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் தைராய்டு 1 yearக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணா தைராய்டு இருந்துச்சு. ஆனா ட்ரீட்மெண்ட் எடுக்கல, டேப்லெட் எடுக்கல. நான் முத்ராஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் செக் பண்ணவே இல்லை. இப்பதான் ரீசெண்டா இப்போ பிளட் டெஸ்ட் பண்ணேன். ஓகே. சராக்கேருக்கு உங்களை அறிமுகப்படுத்தி வச்சது யாருங்க? எனக்கு பக்கத்துல இருக்கிறதுனாலே தெரியும். ஓகே, அது ஸ்டார்ட் பண்ணவும் வர முடியல. என் மாமியாருக்காக நான் வந்தேன். அவங்கள கூட்டிட்டு வந்தேன். ஓகே, அவங்களுக்கு 30 years சுகர், பிரஷர், ஆஸ்மா, ஹார்ட் ப்ராப்ளம். அவங்கள கூட்டிட்டு தான் ஆக்சுவலா வந்தேன். நான் ட்ரீட்மெண்ட் எடுத்ததால வரல. இங்க வந்தா அவங்க கொஞ்ச நாள் வந்தா அவங்களுக்கு வலி அதிகமாயிடுச்சு. வரமாட்டேன், வரல. ஓகே. இப்போ நீங்க வந்து நீங்க கண்டினியூவா வரீங்க. நீங்க வந்து எத்தனை நாள் ஆகுது இப்போ? இப்போ இன்னையோட 71 days. கொஞ்சம் days அந்த மாதிரி வீக்லி லீவ் எடுக்கிறோம். ஓகே. இப்போ இந்த 71 டேஸ்ல உங்களோட ப்ராப்ளம் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு? அதாவது உங்க கால் வலி, முட்டி வலி, சோ அந்த ப்ராப்ளம் சொல்ல போனா எனக்கு ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். வாய்ப்பே இல்லப்பா. பர்சன்டேஜ் வைஸ் அது எப்படி சொல்றது? 90% 4 இயர்ஸா இந்த ப்ராப்ளம். ஆக்சுவலி இவங்க நிறைய மெடிசன்ஸ், நர்வஸ்க்கு எல்லாமே டாக்டருக்கு எல்லாமே போயிட்டு வந்திருக்காங்க. டேப்லெட் அலோபதி எடுக்கலாம். அலோபதி எடுக்கலாம். இந்த மாதிரி நியூரோதெரபினா அந்த பிரஷரிங் வைஸ் மட்டும். அப்புறம் முத்ராஸ் வந்து ஜாஸ்தி வந்து பிரஷரிங் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதர்வைஸ் வந்து வேற எதுவுமே அவங்க யூஸ் பண்ணல. எனக்கு அலோபதி போதே பிடிக்காது. இன்ஜெக்ஷன் போதும், மெடிசன் எடுக்காது. அது நல்ல பழக்கம். ஏன்னா ஒரு டேப்லெட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு ப்ராப்ளம்காக, அது கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க 1000 பிரச்சனையை உண்டு பண்ணும். கண்டிப்பா. இப்ப நம்ம போடுற சாதாரணமான ஒரு டேப்லெட் நம்ம எதுக்காக போடுவோம்? தலைவலிக்கு போடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டைரக்டா டேப்லெட் எங்க போகும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டொமக் போகுமா? ஸ்டொமக்ல இருந்து பிளட்ல மிக்ஸ் ஆகும். பிளட் வந்து எங்கெல்லாம் போகும்? டைரக்டா தலைக்கு மட்டும்தான் போகுமா? எங்க போகும்? அப்ப கிட்னி கேட்டுச்சா எனக்கு கொஞ்சம் லைட்டா தலைவலிக்குது, டேப்லெட் வேணும் அப்படின்ட்டு, அப்ப நம்ம யூஸ் பண்ற டேப்லெட் வந்து எல்லா ஆர்கான்ஸ்க்கும் போகும்போது அதுல ஃபர்ஸ்ட் ஃபால்ட் ஆகுது யாருன்னு கேட்டீங்கன்னா கிட்னி தான். நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஒவ்வொரு ஆர்கான்ஸா என்ன ஆகும்னா ஃபால்ட் ஆயிட்டே இருக்கும். சோ நீங்க டேப்லெட் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்றது இல்லையா? சூப்பர். இப்போ இங்க வந்து நீங்க 1 or 2 ப்ராப்ளம்ஸ்க்காக தான் வந்திருக்கீங்க. நிறைய ப்ராப்ளம் என்ன அறியாமலே நிறைய ப்ராப்ளம் இருக்கு வர. ஓகே, அதான் ஓவர் பசி எடுக்கணும். ஓகே, நல்ல பசிக்கும். அவன்னா சாப்பிட்டு முடிச்ச ஒரு 1/2 hour திருப்பி சாப்பிடணும் போல. ஒரு 6 months அந்த மாதிரி தான் இருந்தா கொஞ்சம் வெயிட் வெளியே. ஓகே, தைராய்டுனா அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். பசி
இப்ப நைட்டு சாப்பிட்டு படுக்க போனா அப்புறம் ஒரு 11 மணிக்கெல்லாம் திடீர்னு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஏதாவது தண்ணி குடிச்சிட்டு படுப்பதை விட சாப்பிட மாட்டேங்கிறோம். ஓகே அந்த மாதிரி நிறைய பசி இருந்துட்டே இருந்துச்சு எனக்கு. ஓகே. இப்போ இப்போ கண்ட்ரோலா இருக்கு, பசி கண்ட்ரோலா இருக்கு. எவ்வளவு தேவை அவ்வளவு சாப்பிட்டு சத்தமா கிளாப் பண்ணலாம். ஓகே. அதே இப்போ மாதிரி இந்த தெரப்பி எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய இவ்வளவு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு இல்லையா? கண்டிப்பா வலிகள் இல்லாம இருக்காது. என்ன மாதிரி வலிகள்லாம் நீங்க அனுபவிச்சீங்க? வலி வரல, பதச்சத்துல வாந்தி. ஓகே இப்போ ஒரு 50 days எடுத்ததுக்கு அப்புறமா கோல்டு, பயங்கரமா கோல்டு, இருமல், சளி எல்லோ கலரா வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய தேவையில்லாத ஒரு 2 weeks before அந்த டைம்ல பயந்தீங்களா? நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ஷன் கொடுக்கும். கண்டிப்பா. அப்ப என் ஹஸ்பண்ட் சொன்னா நீ மாத்திரை எடுத்துக்க வேணாம், நீங்க எடுக்க மாட்டேன். இந்த எல்லோ கலர் தான் சளி வருது, ஃபுல்லா இருமல் வந்தாலும் சளி மூக்குல இருந்து வருது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஆனா ஜுரம் எதுவும் வரல. அது ஒரு வாரம் எனக்கு கண்டினியூவா இருந்துச்சு. ஓகே ஓகே. அது இப்போ பட் இப்போ நார்மலா இருக்கு. ஒரு 1 week வந்துச்சு. இப்போ ஓகே, பெட்டரா இருக்கீங்க. ஓகே. நல்லா தூங்குறீங்களா? தூக்கம் நல்லா இருக்கு. ஓகே. ஷார்ப்பா 5 மணிக்கு முழுக்கு வந்து எழுதிடும். பட் நிம்மதியா தூங்குறீங்க. தூங்குறேன். ஓகே. இங்க வந்து அப்பா அம்மாவுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நம்பிக்கையோட வாங்க, டெய்லி வாங்க, எந்த பிரச்சனையும் இருந்தாலும். மற்றவங்க வெளியில நிறைய விதமா சொல்றாங்க, இங்க இருந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போறவங்கள எங்களுக்கு அங்க நிறைய நாள் போகாதீங்க, பிளட் இதாயிடும். ஆனா அவங்க டெய்லி வராங்க. அவங்க பாத்துட்டு கொஞ்சம் வயசானவங்க, ஓகே. யாருக்கும் சொல்ல விரும்பல, மார்னிங் டைம் வருவாங்க. ஓகே ஓகே. வரும்போது எல்லாம் பார்க்கும்போது சொல்லும், அங்கெல்லாம் போகாதுங்க. அப்போ நான் ஒரே கேள்வி கேட்டேன், நீங்க ஏன் போறீங்க? இல்ல நான் அந்த இந்த சேர்ந்து காலு அது மட்டும்தான் வைப்பது வரேன்னு சொல்லுவோம். ஆனா நான் என் கண்ணத்துக்கு பார்ப்பேன், அவங்க வந்தா மாத்திரை படுத்துட்டு ட்ரீட்மெண்ட் இது பண்ணிட்டு போறேன். அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு நம்ம பேச வேண்டிய ஒரே ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா பிளட் ரிப்போர்ட் தான். சராக்கேல் வரதுக்கு முன்னாடி பிளட் ரிப்போர்ட், சராக்கேல் வந்ததுக்கு அப்புறமும் பிளட் ரிப்போர்ட். நம்ம பேச வேணாம், நம்ம எடுத்து வைக்கிற பிளட் ரிப்போர்ட் பேசும். நம்பாதீங்க. என் வீட்டுல மாமியார் சொல்லிட்டாங்க கோச்சுப்பாங்க. நானும் என் உடலுக்கு சார் வராங்க, அவங்க வரல கூட்டா வரமாட்டாங்க, கோச்சிடுறாங்க. அதனால நான் விட்டுட்டேன், வேணாம் அவங்களுக்கு எப்ப தோணும். அந்த மாதிரி இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன் ஏதாவது அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு இந்த ஆன்சர் சொல்லுங்க. ஆமா, பிளட் செக்அப் மூலமா நம்ம புக் பண்ணி காட்டுறது. என் ஹஸ்பண்ட் வர முடியலன்னா கூட அவரு நீ போ அப்படின்னு சொல்லி என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்து நீ போ. அவரால் வர முடியாது, அதிகம் சொல்லியிருக்கு இல்லையா. இப்ப கூட வெளியே போயிட்டு வந்தா நீ போயிட்டு வாங்க சொல்லி தட்டிங்க நான் அனுப்பிடுவேன். அவங்க வேலை டெய்லி வாங்க, நம்பிக்கையோட வாங்க, நல்லா இருக்கும். ஓகேம்மா, தேங்க்யூ சோ மச். ராதா அம்மாக்காக ஒரு தடவை சத்தம்